என்னடா தேவையில்லாம அந்த கதைக்கிறாள்னு யோசிக்காதீங்க. சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை நம்ம கதைக்க தான் வேணும். இந்த சோசியல் மீடியாவில் கதைக்காமல் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டு போகக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் 2009ஆம் ஆண்டு எனக்கு வயசு வந்து 9 வயசு. சரியா? 2009 வந்து எனக்கு 9 வயசு. ஸோ அந்த டைமில் வந்து யுத்தம் முடிந்த டைமில் வந்து எனக்கு நிறைவாக தெரியும். எனக்கு வந்து என் 3 அண்ணாக்கள் வந்து இறந்து இருந்தவங்க போராளி. அப்பாவும் வந்து போராளி. அப்பா 3 பேர் 4 ஆம்பளைகள் போராளி. என் அக்கா வந்து மாவீரர். சரியா? என் அக்கா வந்து சின்ன வயசுலேயே செத்துட்டாங்க. மாவீரர் இருந்து அவங்க செத்துட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றே சொல்லுவேன். இப்போ எல்லாரும் இளமண்டு கத்துறீங்க. ஓகே, அது எனக்கு புரியுது. அதை சோஷியல் மீடியாவில் கத்தாதீங்க. அதாவது எங்களோட தலைவர்கிட்ட போட்டோவை போட்டு உங்களோட லைக்குக்காண்டி கத்துறீங்க. இப்போ உயிர் கத்தி வந்து வேலையும் இல்லாமல் இருக்கு. அந்த நேரம் நாட்டுக்கு ஒரு பிள்ளைகள் வீட்டுக்கு ஒரு பிள்ளைகள் தாங்கொண்டவர் கேட்கும்போது உங்களோட பிள்ளைகள் எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு நீங்கள் கதைக்கிறாக்கள் எல்லாம் ஒளிஞ்சொழிஞ்சிருந்த காலங்கள் இருக்கு. இந்த வயசு அனுபவத்தில் நான் கதைக்கிறேன், நியாயத்தை கதைக்கிறேன். அந்த டைம்ல நீங்க வீட்டுக்கு ஒரு ஆளை கொடுத்து கடைசி யுத்தத்தில் வந்து எனக்கு இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச அளவு நான் சொல்றேன், இந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி கடைசி யுத்தத்தில் வந்து 14 வயசு பிள்ளையெல்லாம் யுத்தத்துக்கு போனவங்க. ஏன் இந்த கடைசி அண்ணாக்கள் கூட பிடிக்க வந்தவங்க. ஏன் யாரும் ஒத்துழைப்பு இல்லாமல் யுத்தத்துக்கு யாரும் இல்லாமல். உண்மை கதை. சரியா? அந்த நான் ஒரு பட்டில சொல்றேன். நான் ஒரு போராளி குடும்பத்துல பிறந்த பிள்ளை. என் வீட்டுல 4 போராளி, ஒரு மாவீரர். சரியா? அந்த டைம்ல வந்து யாரும் கொடுக்காமல் நம்முடைய தலைவருக்கு ஒரு கை கொடுக்காமல் போனபடியாத்தான் நம்முடைய நாடு வந்து இப்படி போனது. உங்களுக்கு வடிவா தெரியும். தமிழ் காட்டி கொடுத்து இந்த ஒரு ஒற்றுமையில வந்து அந்த நாடு இப்படி போனது. இப்ப வந்து கொண்டு இளமுயிர் கத்தி என்னத்தை கண்ண நீங்க? அந்த டைம்ல நம்ம தலைவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி வீட்டுக்கு ஒரு ஆளை கொடுத்து ஒவ்வொருத்தர் ஒழிக்காமல் முன்னின்று போராடி இருந்தால் இன்றைக்கு ஒரு எங்களுக்கு சொல்லி ஒரு நாடு இருந்திருக்குமா இல்லையா? சொல்லுங்க. நான் சொல்றது சரியா பிள்ளையா? பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நியாயத்துக்கு கைக்கிறேன். சரியா? அந்த நேரம் நாம எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு ஒருத்தரை கொடுத்து அந்த டைம்ல நம்ம தலைவருக்கு ஒரு கையை இவ்வளவு பத்திரம் அங்கங்க இருந்து ஒவ்வொரு நாட்டுல இருந்து சிலங்கால இருந்து உயிர் உலகத்துக்காண்டி என்ன செய்ய தாய் தமிழ் மக்கள் அப்படி இப்படின்னு கத்துறீங்க. அந்த டைம்ல நம்ம தலைவருக்கு யார் கை கொடுக்க போனா அவரவற்ற வீட்டுல விளையாட்டுக்கெல்லாம் ஓடிங்க.